இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் நம்ம இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலில் நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, பார்ட் 1. அதில் நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா புலிதேவரை பார்த்தோம், பாளையர்கள்னா என்ன, பாளையம்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம வந்து வேலு நாச்சியாரை பார்க்க போகிறோம். ஓகேவா, வேலு நாச்சியார் யார் அப்படின்னா இவங்க வந்து ராமநாதபுர அரசர் வந்து செல்லமுத்து சேதுபதியோட ஒரே பெண் வாரிசு தான். இவங்களுக்கு ஆண் வாரிசு யாருமே இல்லை. அதனால் இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா ஒரு ஆம்பளை பிள்ளையாக வளர்க்குறாங்க. ஓகேவா, வளரி, சிலம்பம், போர்க்கருவிகளை கையாளுறது, குதிரையில் ஏறி போர் போடுறது, இந்த மாதிரி உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து வீரக்கலைகளை எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. இந்த வேலு நாச்சியார் வந்து 1730 பிறக்கிறாங்க. சரியா, அவங்க அப்பா பேர் என்னது, செல்லமுத்து சேதுபதி. ராமநாதபுரத்துக்கு அரசர் தான் இவர். ஓகேவா, இவங்களோட தாய் பேர் என்ன அப்படின்னா சக்கநீதி முத்தாத்திதாள் அப்படிங்கிறது தான் இவங்களோட அம்மா பேர். ஓகேவா, சக்கநீதி முத்தாத்திதாள் அப்படிங்கிறது. ஓகேவா, இவங்களுக்கு வந்து ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது ஆகிய மொழிகள் எல்லாமே தெரியும். குதிரையேற்றம், வில்வித்தை இது எல்லாமே தெரியும் இவங்களுக்கு. 16 வயசில் இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1746 1730 பிறக்கிறாங்க. 1746 இவங்களை 16 வயசு ஆகிறப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. முத்துவடுகநாதருக்கு தளபதிகளாக இருந்தவங்க யார் அப்படின்னா மருது சகோதரர்கள், சின்ன மருது, பெரிய மருது. ஓகேவா, இவ்வளோ. இந்த சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கும் இந்த வேலு நாச்சியாருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறாங்க. அவங்க பேர் வெள்ளச்சி நாச்சியார். சரியா, 1772 காளையர் கோவிலில் வச்சு பூஜை நடக்குது. அப்போ வந்து அந்த பூஜைக்கு வந்து யார் போகிறா அப்படின்னா இந்த முத்துவடுகநாதர் போகிறாங்க. அங்கே போகிறப்போ இந்த ஆங்கிலேயர்களில் உள்ள போன்சோர் அப்படிங்கிற ஒரு படைத்தலைவி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முத்துவடுகநாதருக்கு கூட போர் போட்டு அந்த போரில் இந்த மருது சகோதரர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. எவ்வளோதான் பார்த்துட்டு மருது சகோதரர்களால் இவங்க அந்த அரசரை காப்பாற்ற முடியல. என்ன பண்ணிட்டாங்க, அந்த முத்துவடுகநாதர் வந்து இறந்துட்டார். ஓகேவா, அப்போது இந்த அரசர் இறந்துட்டார். அப்போ அரசியே அந்த குழந்தைய வந்து அந்த ஆங்கிலேயர்கள் போன்சோர் வந்து தேடுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க யார் அவங்கள காப்பாற்றுறாங்க, மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து தப்பிச்சு போயிருங்க, குதிரையில் ஏறி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே போகிறது அப்படின்னு தெரியாத அந்த யார் வேலு நாச்சியார் கேட்குறப்ப மருது சகோதரர்கள் வந்து நீங்கள் திண்டுக்கல் நாயக்கர்கிட்ட போங்க, திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர் இருப்பார், அதாவது திண்டுக்கல்லோட பாளையக்கார மன்னர் கோபால நாயக்கர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு கடைக்கெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திண்டுக்கல்ல விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அதான் இந்த திண்டுக்கல் அரசர் கோபால நாயக்கர் இருக்கிறாரு, அங்கே போகிறாங்க. 1772 1780 வரைக்கும் வேலு நாச்சியார் அங்கே தான் இருந்தாங்க, 8 வருஷம். ஓகேவா, இந்த வேலு நாச்சியாருக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, எப்படி வாழ்கிறது அப்படின்னு தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னா அது தன்னோட மக்கள், சிவகங்கை தன்னோட மக்கள். அப்போது கணவர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அந்த ஊரில் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அதை பழி வாங்கணுங்கிற எண்ணம் யாருக்கு, வேலு நாச்சியாருக்கு ஆழமாக இருக்குது. எப்படியாவது அந்த கோட்டையை திருப்பி கைப்பற்றணுங்கிற இடத்துல படைகளை எல்லாம் திரட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய திரட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹைதர் அலி இருக்கிறாங்க. ஹைதர் அலி கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. ஹைதர் அலிக்கும் இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து போர் நடக்குது. அப்போ அவங்க எதிரின்னு தெரியும், ஆங்கிலேயர்களுக்கு ஹைதர் அலி வந்து எதிரின்னு தெரியும். அப்போது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு படை உதவி வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அந்த படை இதை வந்து இந்த லெட்டர் எழுதுனது யார் அப்படின்னா தாண்டவராயர், வேலு நாச்சியாரோட அமைச்சர். 1790 என்ன பண்ணுறாங்க, வேலு நாச்சியாரோட அமைச்சர் வந்து இது பண்ணுறாங்க, உருது மொழியில் இவங்க சொல்ல அந்த தாண்டவராயர் தான் எழுதுகிறாரு அந்த லெட்டரை. அப்புறம் லெட்டர் எழுதுகிறாங்க, ஹைதர் அலி கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஹைதர் அலி என்ன பண்ணுறாங்க, 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் தாண்டி பொறுத்திருந்து பார்க்குறாங்க. ஒரு நாள் தாண்டி ஹைதர் அலி கிட்ட ஒரு 3 பேர் வந்து குதிரையில் போகிறாங்க. 3 பேரோட முகம் எல்லாமே மூடி இருக்குது. அங்கே போகிறப்போ ஹைதர் அலிகிட்ட போய் ஒரு படை தளபதி கேட்குறான், இப்படி ஹைதர் அலி அரசர் அவர்களே, எங்கள் சிவகங்கை இதோட அரசி வந்து உங்கள்கிட்ட படை இது கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து போகிறாங்க இல்லையா, ஏன் வந்து என்கிட்ட டைரெக்டாக கேட்கக்கூடாதா, நேரடியாக என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாமே படை உதவி அப்படின்னு சொல்லி. இவங்க இப்படி எந்த அளவுக்கு தைரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து அந்த மூணு குதிரையில் இருந்ததில் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட முகத்தை வந்து மறைச்சிருக்கிறத வந்து எடுத்து காமிக்கிறப்போ இந்த ஹைதர் அலிக்கு வந்து ஒரே பிரமிப்பு. எப்படி இவ்வளோ தடைகளையும் தாண்டி எங்கே போனாலுமே வேலு நாச்சியாரை பிடிக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் காத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கிற டைமில் வேலு நாச்சியார் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு இதுக்காக அவங்க சொல்கிறாங்க, சரி முதல் பெண்மணியாக நீங்கள் தான் வந்திருக்கீங்க ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு,
உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 காலால் படையும் 5000 குதிரை படையும் என்ன பண்ணுறாங்க, ஹைதர் அலி உதவி கேட்டதுக்கு கொடுக்குறாங்க. இப்போ திண்டுக்கல் கோட்டைக்கு படைத்தலைவர் இந்த சையதிடம் உதவுறதுக்கு ஆணையெல்லாம் கொடுத்தாச்சு. சையத் என்ன பண்ணுறாரு, திண்டுக்கல் கோட்டையில் இருக்கக்கூடிய கோபால நாயக்கர் இருக்காளி அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் படைகளெல்லாம் வாங்கிட்டு ஒரு பெரிய படையை கொண்டு என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் அடுத்து போராட போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் 1-2 பேருக்கு பேர் இதில் நோட் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் லீகில் உள்ள தலைவர் யாருன்னா கோபால நாயக்கர் தான். மணப்பாறையில் லட்சுமி நாயக்கர் இருந்தார். தேவதானப்படையில் பூஜை நாயக்கர் இருந்தார். ஓகேவா. கோபால நாயக்கர் சுப்பு சுல்தான் கூட எப்படி இருந்தார், நல்ல உறவில் இருந்திருக்கிறாரு. கோயம்புத்தூரை மையகமாக கொண்டு பிரிட்டிஷை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆதரிச்சிருக்காங்க. பின்னாட்களில் இவங்க யாரு கூட இணைஞ்சிருக்காங்க, ஊமைத்துறைக்கு கூட இணைஞ்சிருக்காங்க. இந்த ஊமைத்துறை யார் அப்படின்னா கட்டபொம்மனுக்கு சகோதரர்கள் வருவாங்க. ஓகேவா, அது நம்ம பிறகு பார்க்கலாம். சரியா. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, 1780 இந்த வேலுநாச்சியார் சிவகங்கையில் போராடுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. அந்த ரெடி ஆகிற டைமில் என்னைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ யார்கிட்ட கேட்குறாங்க, அந்த என்னைக்கு போகலாம் போராடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ விஜயதசமி அன்னைக்கு போகலாம். அன்னைக்கு எல்லா பெண்களுமே அந்த கோட்டைக்கு உள்ள போவாங்க. அன்னைக்கு யார் வருவாங்க இல்லை அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணலாம், அந்த கோட்டைக்கு உள்ள போகலாம். அதனால அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதை வச்சுக்கலாம், போர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் முடிவெடுத்து சிவகங்கை கோட்டைக்கு உள்ளால் அன்னைக்கு போகிறப்ப யாரெல்லாம் போகிறாங்க, சின்ன மருத்து பெரிய மருத்து சகோதரர்கள் போகிறாங்க. வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க பேர் குயிலி. சரியா. அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஓகேவா. அவங்க எல்லாருமே இப்படி ரெடியாக 1780 அங்கே போகிறாங்க. அங்கே போகிறப்போ எல்லா பெண்களும் அங்கே இருக்கிறப்போ இவங்களும் உள்ள என்ட்ராயிடுறாங்க. 1780 இப்படி என்ட்ராகுறாங்க. உள்ள என்ட்ராகவும் குயிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஆயுதங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கக்கூடிய இடம், வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடம் அங்கே கண்டுபிடிச்சு தனக்கு உடம்புல தீ வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, குயிலி அதுக்குள்ளே சாடுறப்போ மொத்த ஆயுத கிடங்கும் வெடிச்சு என்ன பண்ணுறாங்க, குயிலியோட சேர்ந்து அது எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு என்ன ஆயுதமே கிடைக்காம என்ன ஆயிடுச்சு. வேலுநாச்சியார் அதை ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, இந்த போரில் வெற்றி பெற்று சிவகங்கை கோட்டையை திருப்பி கைப்பற்றாங்க. எப்போ கைப்பற்றாங்க, 1780. 1772 அவங்க கணவனை கொண்டு அதை கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர்கள். 8 வருஷம் போராடி 8 வருஷம் தவம் இருந்து என்ன பண்ணுறாங்க, 1780 வேலுநாச்சியார் அதை திருப்பி எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது குயிலி தான் இதை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி. வெளியில் வந்தப்போ குயிலியை காணோம் அப்படின்னு கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க, குயிலி இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. குயிலி எந்த படைத்தளபதியாக இருந்தாங்க அப்படின்னா உடையாள் அப்படிங்கிற அந்த இதுக்கு தான் படைத்தலைவியாக இருந்தாங்க. யார், குயிலி. உடையாள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, வேலுநாச்சியாரை பற்றி வேலுநாச்சியார் ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் கேட்பாங்க, போகிற வழியில் இந்த உடையாள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்பாங்க வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்கன்னு. வேலுநாச்சியார் சின்ன பொண்ணு, உடையாள் சின்ன பொண்ணு. கேட்குறப்போ இந்த உடையாள் சொல்லி எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த உடையாளை கொண்டு போட்டுறாங்க. இதை அறிஞ்ச வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தாலியை கலத்தி அந்த உடையாளம் இருந்த இடத்துல அதில் போட்டுட்டு போயிடுவாங்க. பிறகு அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டினதா வரலாறு இருக்குது. சரியா. அடுத்து வேலுநாச்சியாரோட இப்படி 1780 1796 வரைக்கும் வேலுநாச்சியார் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. 96 அவங்க என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்று மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் 1790 வேலுநாச்சியாரோட அமைச்சர் தாண்டவராயர் சந்தேகமான முறையில் இறந்துருக்குறாங்க. சரியா. அப்புறம் ஆங்கிலேயர சமரச உடன்படிக்கை வேங்கன் பெரிய உடையார் தேவரை யார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இந்த வெள்ளச்சி நாச்சியாரை திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த முத்துவழகனாரோட பொண்ணு வேலுநாச்சியாரோட பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேங்கன் உடைய உங்களுக்கு வேங்கன் பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1783 மறுபடியும் படையெடுத்து வந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள். அப்புறம் பிரிட்டிஷோட காலனி அதிகத்துல எல்லாம் எதிர்த்த முதல் பெண் இவங்க தான். அப்புறம் தமிழர்களுக்கு வீரமங்கைன்னு சொல்லுவோம், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம யாரை சொல்கிறது, இவங்கள தான் சொல்கிறோம். யாரை, வேலுநாச்சியாரை சொல்லுவோம். சரியா. அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா,
வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்க்க போகிறோம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 1760 பிறக்கிறாங்க. ஒரு சில விஷயம் நான் சொல்கிறது அங்கே இருக்காது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதை இப்படியே பார்த்து எழுதாதீங்க. நான் சொல்கிறத கேட்க கேட்க நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுதுங்க, ஓகேவா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அப்படி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இவங்களோட தாய் தந்தை வந்து இவங்களோட முன்னோர்கள் வந்து ஆந்திராவில் உள்ளவங்க, ஓகேவா? கட்டபொம்மனுக்கு முன்னோர்கள் ஆந்திராவில் உள்ளவங்க. இவங்க வந்து 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் வந்து குடிபெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களாகும், ஓகேவா? கட்டபொம்மன் வந்து 1760 பிறக்கிறாரு. இவரோட தந்தை பேர் வந்து ஜெகவீர பாண்டியன், தாய் பேர் ஆறுமுகத்தம்மாள், சரியா? இவர் வந்து பாஞ்சாலக்குறிச்சி, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சாலக்குறிச்சிக்கு யார் ஜெகவீர பாண்டியன் வந்து பாளையக்கார மன்னராக இருக்கிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் கட்டபொம்மனோட 30வது வயதில், அப்போ 1760 பிறக்கிறாரு. அவரோட 30 வயதுனா 1790 வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாளையக்கார மன்னராக வராரு, ஓகேவா? இந்த கட்டபொம்மன் மன்னருக்கு ஒரு 2 சகோதரர்கள் வந்து ஊமைத்துறையும் சிவத்தையாவும். ஊமைத்துறைக்கு உண்மையான பேர் குமாரசுவாமி, அதில் நான் எழுதுங்க, குமாரசுவாமி. சிவத்தையோட உண்மையான பேர் துரைசிங்கம், ஓகேவா? சிவத்தையா துரைசிங்கம். ஊமையாக இருக்கிறது குமாரசுவாமி, சாமி ஊமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இவங்களோட மனைவி பேர் ஜக்கம்மாள். கட்டபொம்மன் வந்து ஒட்டப்பிடார பாஞ்சாலக்குறிச்சிக்கு ஆட்சி பண்ணாங்க, நாயக்கர் அரச பாளையக்காரர், ஓகேவா? இவங்களோட குடும்ப பட்டத்துக்கு பேர் என்னென்னா கட்டபொம்மன் நாயக்கர் அப்படிங்கிறது இவங்களோட குடும்ப பட்டமாக்கும். இவங்க தாத்தாவோட பேர் ஜெகவீர கட்டபொம்மன். ஜெகவீர கட்டபொம்மன் யாரோட பேர்? தாத்தா பேர். இவரோட அப்பா பேர் ஜெகவீர பாண்டியன், சரியா? இவர் வந்து கர்னல் ஹெரானுக்கு காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார் தாத்தா, ஓகேவா? யாரோட காலத்தில்? கர்னல் ஹெரானுக்கு காலத்தில் குறுநில மன்னராக இருந்திருக்கிறாரு. இப்படி பாஞ்சாலத்தில் இதாயாச்சு. இப்போ வந்து 1790 1798 வரைக்கும் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. பாளையக்காரராக வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி சூப்பராக ஆட்சி பண்ணுறாரு. 1792 நவாபில் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க, ஓகேவா? விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயத்தை வந்து பேர் பகோடா அப்படின்னு சொல்லி ஒரு தங்க நாணயம் இருக்குது. அது வந்து திப்பு சுல்தானுக்கு ஆட்சி காலத்தில் ஒரு பகோடானா 3.5 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, ஓகேவா? இது இந்த பகோடா வந்து வராகன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பகோடாவா வராகன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பாளையத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? போலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி பகோடாவை வராகன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? 1798 வந்து மே 3 இந்த இதுக்கு முன்னால் என்ன கப்பம் கட்டுறதுக்கு பேலன்ஸ் வந்து 3310 பகோடாக்கள் வராகன் மிச்சம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து கலெக்டராக இருந்த ஆளுக்கு பேர் யார் அப்படின்னா கலெக்டர் ஜாக்சன் துரை, ஓகேவா? இவங்க வந்து கட்டபொம்மனுக்கு என்ன பண்ணுறாரு, லெட்டர் எழுதுறாரு. இப்படி உங்கள் இதில் உள்ளவங்க வந்து கப்பம் கட்டினதுக்கு பேலன்ஸ் 3310 பகோடாக்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாங்க. நீ அதனால என்ன பண்ணணும், லெட்டர் எழுதுகிறாங்க. நீ வந்து என்ன பண்ணணும், 1798 ஆகஸ்ட் 18 ஜாக்சன் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. 18 நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வந்து என்னட்ட வந்து ஏன் கெட்டலை அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுகிறாங்க. அப்போது இந்த ஜாக்சனுக்கு வந்து இந்த கட்டபொம்மனை பிடிக்காது, ஓகேவா? அப்போ சந்திக்கப்படி சொல்கிறாரு. ராமநாதபுரத்துக்கும் கலெக்டராக இருந்தார் இவர். இப்போ வந்து சந்திக்கும்படி சொல்கிறாரு. ஆனால் கட்டபொம்மன் என்ன பண்ணார், ஆகஸ்ட் 18 அவர் சொன்ன டேட்டுக்கு போகலை, ஒரு நாள் தள்ளி ஆகஸ்ட் 19 போனார், சரியா? அங்கே போகிறப்போ அங்கே போய் பார்க்குறப்போ இவர் ஒரு நாள் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்சன் துரை வந்து அவரை வந்து என்ன பண்ணலை, மாணிக்காமல் சொன்னார், நான் வந்து 400 மைலும் 23 நாள் வந்து 400 மைல் தூரம் வந்து பயணம் செய்யணும், நீ வந்து ஒரு மாதம் தாண்டி செப்டம்பர் 19 வா அப்படின்னு சொல்லி, இல்லை நீ ஒரு மாதம் 40 நாள் தாண்டி தான் நான் அந்த ராமநாதபுரத்துக்கு மறுபடி வருவேன், அப்போ நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லுவார். வந்துட்டு நிறைய இடங்களில் இந்த இவருக்கு ஜாக்சன் துரை போகிற இடங்களுக்கெல்லாம் கட்டபொம்மன் போவார். ஆனால் இவன் ஜாக்சன் துரை வந்து சந்திக்கிறதுக்கு மறந்துட்டே இருந்தார். கடைசியாக இவர் வந்து என்ன பண்ணுறாரு, செப்டம்பர் 19 1798 வந்து என்ன பண்ணுறாங்க, சந்தித்தாங்க. யாரெல்லாம்? ஜாக்சன் துரையும் கட்டபொம்மனும் சந்தித்த அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய சண்டையை நடந்தது 2 பேருக்கும். என்ன அப்படின்னா 1080 பகோடா தான் கொடுக்கணும், இவர் சும்மாவே வந்து 3310 பகோடா கொடுக்கணும்னு போய் சொல்கிறாரு அப்படிங்கிறது இவருக்கு கட்டபொம்மனுக்கு புரிஞ்சுது. அப்போ இப்படி சொல்கிறாரு. சொல்கிறவும் அன்னைக்கு ஊமத்துறைக்கு உதவி, இவருக்கு சகோதரர் ஊமத்துறைக்கு உதவியோட கட்டபொம்மன் அன்னைக்கு எஸ்கேப் ஆகுறாரு. கட்டபொம்மனுக்கு அமைச்சிருக்க பேர் சிவசுப்பிரமணிய பிள்ளை. இவரை வந்து அன்றைக்கி கைது பண்ணுறாங்க, ஓகேவா?
அன்னைக்கு கைது பண்ணியாச்சு. அப்புறம் இவர் தப்பிச்சு ஓடி வந்தார். வந்ததுக்கப்புறம் இவர் லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் என்ன எழுதுறாரு, தான் நடந்துச்சு, நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் வந்து இப்படி கொஞ்சம் நீங்கள் தப்பாக எழுதிருக்கிறீங்க, 3310 இல்லை 1080 தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்தேன். நீங்கள் அன்றைக்கி என்ன தகாத வார்த்தைகளெல்லாம் திட்டி இது பண்ணீங்க, அதனால தான் அன்றைக்கி சண்டை நடந்தது, எனக்கு மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டரை யார் வாசிக்கிறா அப்படின்னா எட்வர்டு கிளைவ் அப்படிங்கிறவங்க தான் வாசிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இது ஆராயக்கிறது ஒரு கூட்டத்தை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு குழுவை வந்து நியமிக்கிறார். அந்த குழுவில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ப்ரவுன்னு ஒருத்தர், வில்லியம் ஓரம், ஜான் கஸ்மோஜர் அப்படிங்கிற ஒருத்தர், 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா. குழுவுக்கு முன்னே வந்து இவங்களை வந்து விசாரணை பண்ணி இது பண்ணுவாங்க. அப்படி அவங்க என்னைக்கு விசாரித்து இது பண்ணாங்க அப்படின்னா 1798 டிசம்பர் 15 அவங்க வந்து நேரில் சென்று விசாரணை பண்ணி விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த அன்னைக்கு நடந்ததில்ல, கட்டபொம்மனுக்கு மேலே எந்த தப்பும் இல்லை, ஜாக்சன் துரைக்கு மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி சிவபாண்டிய பிள்ளையை வந்து சுப்பிரமணிய பிள்ளையை வந்து அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணியிருந்தவனை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஓகேவா. എന്നിട്ട് இந்த ஜாக்சன் துரை கலெக்டருக்கு வந்து பணியை தூக்குறாங்க, பணியில் இருந்தவரை தூக்குறாங்க. தூக்கியாச்சு. புதிய கலெக்டராக யாரை போட்டாங்க அப்படின்னா லூசிங்டன் அப்படிங்கிறவங்க போட்டாங்க. ஓகேவா. அடுத்து தென்னிந்திய கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தது யாருன்னா மருதுபாண்டி. சரி, இது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தென் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலெக்டர் வந்து லூசிங்டன் மறுபடியும் அப்படியே அழகாக போயிட்டுருக்கிறப்போ மறுபடியும் இந்த இவருக்கு கட்டபொம்மனுக்கு கோவம். இவங்க என்னடானா நம்ம சும்மா இருக்கிற நம்மளாம் சீண்டி பார்த்துட்டு இப்படி இவங்க இதாக போயிட்டுருக்குறாங்க, இவங்களை இப்படி சும்மா விட்டால் சரியாகாதுன்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு எதிராக இவர் என்ன பண்ணுறாரு, விரைய ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் இதாக கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே கட்டபொம்மனுக்கு எதிராக ஒருத்தர் அனுப்புகிறாங்க. யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா பேனர் மேன் அப்படிங்கிற ஒருத்தங்களை அனுப்புகிறாரு. ஓகேவா. அப்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ளவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி 1799 வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பேனர்மேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த இவங்களை எதிர்த்து போருக்கு வர்றதுக்குன்னு நினைக்கிறாங்க. நினச்சி இந்த கோட்டைக்கு உள்ளவங்களால நுழைய முடியலை, ஏன்னா கோட்டை ஃபுல்லாக அரணாக இருந்துச்சு, அவங்களும் நுழைய முடியலை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அதுக்குள்ளே ரகசிய அறை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ராமலிங்கரை தூது அனுப்புகிறாங்க பிரிட்டிஷ். ஓகேவா. தூது அனுப்பியாச்சா. அப்போது தூது அனுப்புகிறாங்க. ராமலிங்கர் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூது அனுப்பியாச்சு. ராமலிங்கர் வராரு. வந்து இந்த இப்படியாக்கும் எங்கள் பரசர் சொன்ன பேரன் சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லி கட்டபொம்மன்கிட்ட நிறைய நிபந்தனைகள் எல்லாம் சொல்கிறார். கட்டபொம்மனில் எனக்கு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி விடுறாரு. ஆனால் ரகசிய அறை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போகிறாரு. போய் பேனர்மேன் கிட்ட சொல்கிறாரு, இது அக்கும் இங்கே ரகசிய அறை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, திருவிதாங்கூர் மன்னருக்கு உதவியோடு சேர்ந்து பேனர்மேன் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி கட்டபொம்மனோட இதை பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்களோட இதை வந்து எங்கே வச்சு பிடிக்கிறாங்க, கலர்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து மோதல் பண்ணி சிவசுப்பிரமணியத்தை அன்றைக்கி கைது பண்ணுறாங்க. கட்டபொம்மன் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, தப்பி விடுறாரு. எங்கே தப்பி விடுறாரு அப்படின்னா புதுக்கோட்டைக்கு தப்பி விடுறாரு. புதுக்கோட்டையில் அங்கே மன்னையவராக பிறந்தது யார் அப்படின்னா விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிறவங்க மன்னராக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள்ட்ட யார் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, தொண்டைமான் வந்து பிரிட்டிஷ்ட சொல்லி கொடுக்குறாங்க, கட்டபொம்மன் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி பிடிச்சி கொடுக்குறாங்க. அன்னைக்கு சிவசுப்பிரமணியம் கட்டபொம்மனுக்கு அமைச்சரை வந்து நாகலாபுரத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்க, தூக்கில் போடுறாங்க. செப்டம்பர் 13 தூக்கில் போடுறாங்க. 1799 செப்டம்பர் 13 தூக்கு போடுறாங்க. இந்த கயத்தாரில் கயத்தார் கோட்டையில் புளிய மரத்தில் வச்சு கட்டபொம்மனை எங்கே புதுக்கோட்டையிலேருந்து பிடிச்சிட்டு வந்து அவங்களே என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் 17 1799 கைது பண்ணுறாங்க. ஓகேவா. இப்படி கட்டபொம்மனுக்கும் பேனர்மேனுக்கு நடந்த இதில் வந்து கட்டபொம்மன் மொத்தமாகவே வந்து அழிஞ்சிட்டாரு. புரிஞ்சுதா. அடுத்து மருது சகோதரர்கள்.